ஆஞ்சலு முதல்ல இவன் இங்க போ சொல்லு. சக்தி வேற எங்கே? சக்தி இவன் யாரு? நம்ம குடும்ப ஃபங்க்ஷன்ல கலந்துக்க இவன் யாரு? அண்ணே, நம்ம அப்பா அம்மா ஃபங்க்ஷன்ல அவரும் கலந்துக்கணும்ல. என்ன செல்வி, இவன் நம்மளோட ஃபங்க்ஷன்ல இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? நம்ம ஊரை விட்டு இங்க வந்தோம், இங்க வந்து இவன் நம்மள இந்த கிரிமினலோட சகவாசம் வச்சுக்கிட்டா நமக்கு தான் பிரச்சனை. வரும் இந்த அவமான அசிங்கலாம் நமக்கு தேவையா? சக்தி அவனை வேண்டாம் தூக்கி போட்டுட்டா. இப்போ எதுக்கு இவன் புதுசா அவரை தண்டனை எல்லாம் அப்படியே அவரை எல்லாரும் வெறுத்து ஒதுக்குனா அவர் எங்க? இவன் கூட வாழ்ந்தவளே வெறுத்து போய் ஒதுக்கி தள்ளிட்டா. செல்வி, மச்சான் சொல்றது சரிதான். நம்ம குடும்பத்துக்குள்ள வந்தானா ஒரு உலகம் தப்பா தானே பேசும். மட்டும் சொல்றேன், ஐ திங்க் வேலு மட்டும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கா. வேலு மட்டும்தான் தண்டனை நினைச்சிருக்கான். யாரு, எதுக்காக அந்த பொண்ணு, எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் நான் கண்டு. வேலு, நீ தண்டனை அனுபவிச்சதுனால எஸ்பி கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டுபிடிக்க வேலை காப்பாற்ற முடியாது. அந்த நீ இந்த வீட்டுக்கு வர்றது எனக்கே விருப்பம் இல்ல. அவமான அசிங்கம் எல்லாம் போதும். மீனா, அண்ணி, உங்களுக்காக வேலு மாமா வெளியே போ சொல்றீங்களே. யா பா, நீங்க சொன்னதா சரியா இருக்கும். முதல்ல இவனை வெளியே போ சொல்லு. ஆமா, என்னால உங்களுக்கும் அத்தைக்கு ஆசீர்வாதம் வாங்க தான் வந்தேன். நான் இந்த வீட்டு செஞ்சுட்டு போயிடுறேன். வாங்கிட்டு வந்த இந்தாங்க. இவர் யார் உங்களுக்கு முறை செய்யச்சு? இப்ப இவர் யாரோ நாம யாரோ? இத நான் உனக்காக வாங்கிட்டு வரல. யாரு மாமா அத்தை? உனக்கும் இறக்கிட்டு எங்களை மறுபடியும் வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்க. என்ன மாமா பாக்குறீங்க? இதை நீங்க வாங்குனீங்கன்னா வேலு நீங்க மனுஷன் ஏத்துக்கிட்டு ஆயிடும். இந்த பாவத்துக்கு மன்னிப்பே இல்ல. தயவு செஞ்சு நீங்க வாங்காதீங்கப்பா. இவங்க தான் என்ன புரிஞ்சுக்காம பேச. இந்தாங்க வாங்கிக்கோங்க. புள்ளிக்கிட்ட இருக்க நீ பாட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க. எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போடாத. ஏய் மாப்ள, பாரு. இல்லனா என்னடா பண்ணுவ? ஏன் சட்டையை பிடிக்கிறியா? நினைச்சேன் வை, இப்பவே உன்னை லாக்அப்ல தள்ளி யார்கிட்ட கையை வாங்கிட்டு இருக்க? இல்லனா இங்க நடக்கிறதே வேற. வேலு, இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் பாத்தியா நான் வர வேண்டாம்னு சொன்னேன். அப்பா, மாமா கொடுக்கறத வாங்கிக்கங்கப்பா. வாங்கணும். அவருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எதுவும் இல்ல. சக்தி, வேலுமணி என்னதான் வெறுத்தாலும் உன் கழுத்துல தாலியை கட்டினவன். ஆனா அவனுக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாருக்கும். இவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த வீட்டுக்கு மருமகனும் இல்ல. முடிஞ்சு போச்சு. சக்தி, அது எப்படிமா முடியும்? சக்தி, இப்படி சொன்னா புரியாது. இருங்க ஒரு நிமிஷம். எனக்கும் கோர்ட்ல டிவோர்ஸ் கொடுத்திருக்காங்க. எனக்கும் எதுவும் இல்லை. இந்தா. நம்ம ரெண்டு பேருக்கும் எப்படி சக்தி? உன்ன மாதிரி ஒருத்தன் கூட டிவோர்ஸ் வாங்கின மனைவி மாமா அத்தனை சொந்தம் கொண்டாடிக்கிட்டு நான் தான் சொன்னல, நீ ஜெயிலுக்கு போயிட்டா வாக்க காப்பாத்தல. அதனால நான் உன் கூட இனிமேலாவது எங்களை தொந்தரவு பண்ணாம இங்க. அப்புறம் ஏன்டா நின்னுட்டு இருக்க? முதல்ல கிளம்புடா. இனிமே பொண்டாட்டி சொந்தம் அது இதுன்னு உறவு கொண்டாடி. நான் ஜெயில இருக்கும்போது என்னால இருக்கிற கோவத்துல அப்படி கேட்கிறேன். ஆனா நீ கோர்ட் வர போய் பார்க்கல. அதான் என் மனைவியா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது.
தெரியாது. முடிஞ்சிருச்சு. வந்து உங்க எல்லாரையும் சங்கடப்படுத்திட்டேன். உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேலைக்கிட்டே கொடுங்க, புடிங்க. இனி- வேலு மேல கோமா இருக்குன்னு தான் நான் இதை தெரிஞ்சதும் என்னால தாங்கிக்க முடியலமா. என்னாலையும் தாங்கிக்க முடியலையே. வேலுவ அவங்க அப்பா அம்மா வேண்டான்னு ஒதுக்கியவும் இங்க வந்தான். ஆனா இல்ல ஆயிடுச்சு. இதை தாங்கிக்கிட்டு அவன் சக்தி ஏமா எல்லா விஷயத்திலும் என்ன கேட்டுத்தரமா முடிவெடு. அவசரப்பட்டு முடிவெடுத்த நான் ஒன்னும் அவசரப்பட்டோ தானமா யோசிச்சு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இனிமே ஏவா என்ன ஞாபகப்படுத்துற மாதிரி வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. இருக்க கூடாது. ஓ நிம்மதியா இருக்க முடியும். தயவு செஞ்சு வேலு தான் உன்னோட ஹஸ்பண்டா? அவர் என்ன பண்ணாரு? அவர் நிறைய பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிருக்காரு. என்ன பெரிய தப்பு? எனக்கு புரியாது. அவர் ரொம்ப கெட்டவர். பாட்டி, தாத்தா, நானு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ரொம்ப அவமானப்பட்டிருக்கோம். ஏன் உன்னை பார்க்க வரல? அபி போற நீங்க எல்லாரும் ஒரு கெட்டவர்னு சொல்றீங்க. நடிப்பு நம்ப கூடாது.